ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். கடையில போயிட்டு ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் பண்றதுக்காக இந்த மாதிரி பேலட் நைஃப் இனி வாங்க வேண்டாம். அதே மாதிரியே காசு நிறைய கொடுத்து ஸ்கல்ப்சர் பேஸ்ட் வாங்க வேண்டாம். அப்ப என்னதான் பண்ண போறோம்? நமக்கு தேவையான பேலட் நைஃபும் ஸ்கல்ப்சர் பேஸ்ட்டும் வீட்ல நம்மளே பண்ண போறோம். காசு கம்மியா. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட காசே செலவாகாதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. ஸோ இதுக்காக இந்த மாதிரி உடன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த உடன் ஸ்பூன்ல இந்த பேலட் நைஃபினுடைய அந்த ஷேப்பை அழகா இந்த மாதிரி வரைஞ்சு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்க. பிளேடெல்லாம் யூஸ் பண்ணி கட் பண்றேன், நைஃப் எல்லாம் யூஸ் பண்ணி கட் பண்றேன்னு கையை கட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நிறைய முறை நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். என் ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் வியூவர்ஸ் அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பேலட் நைஃப் ஷேப்புக்கு எடுத்து சிசர்ல கட் பண்ணி உடன் ஸ்பூனை இப்படி எடுத்துடுறோம். இப்போ முக்கியமான விஷயம், அந்த பேலட் நைஃபினுடைய அந்த பர்ஃபெக்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கிடைச்சாச்சு. இப்போ இந்த ஸ்பூனை லைட்டாக இங்கே பெண்ட் பண்ணுறோம். பெண்ட் பண்ணுறேன்னு உடச்சிடாதீங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணி மெதுவாக இதை வளைச்சிங்கன்னா அழகாக இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸோ இந்த பேலட் நைஃப் இப்போ ஜீரோ காஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா இது ரீயூஸ் பண்ணியிருக்கேன். கடையில் சாப்பாடு வாங்கும்போது கூடவே இந்த மாதிரி உடன் ஸ்பூன் இல்லை பிளாஸ்டிக் ஸ்பூன் தந்தாங்கன்னா அது அழகாக இந்த மாதிரி நீங்கள் பேலட் நைஃபாக மாற்றிடலாம். பிளாஸ்டிக் ஸ்பூனில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இன்னொரு மெத்தடில் இந்த ஸ்பூன், அதாவது இந்த பேலட் நைஃபை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த பேலட் நைஃபினுடைய ஷேப்பை நம்ம இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் லிட்டில் வரைஞ்சிட்டு இதையுமே சிசர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுறோம். நைஃபும் பிளேடும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக நம்ம ஃபுல்லாக இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் 2 பீஸாக. ஒரே நீட்டு பீஸா திக்கு பிளாஸ்டிக்காக கிடச்சிதுன்னா யூட்டிலைஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எனக்கு சின்ன ரவுண்டு லெட்டு தான் இருந்தது. பெரிய திக் பிளாஸ்டிக்காக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இது கிடைக்கும் கிரிப்பு. ஸோ இந்த மாதிரி 2 பீஸையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வளைக்க போகிறோம். ஸோ இது லைட்டாக பார்த்தீங்கன்னா வளைங்க. இது உடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் வந்து இது அப்படியே வளைச்சி வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த ஸ்பூனுடைய அந்த ஹோல்ட் பண்ணுற அந்த கிரிப்பு நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக பண்ணியாச்சு. இப்போ ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதில் ஒட்டிடுங்க. அதே மாதிரி நம்ம நீட்டாக ஒரு பீஸ் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் ஃபெவிபாண்டை இந்த மாதிரி எடுத்து இந்த 2 பீஸையுமே அழகாக இப்படி ஒட்டணும். ஸோ ஒட்டிட்டீங்க அப்படின்னா இதோட வேலை முடியல. உல்லன் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த உல்லன் த்ரெட்டை எடுத்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த அட்டாச் பண்ண பீஸில் லைட்டாக அப்படி மடக்கி விட்டிங்கன்னா ஒரிஜினலாக நமக்கு அந்த பேலட் நைஃப்பில் இருக்கிற டெக்ஸ்டர் அந்த ஷேப் கிடச்சிடும். இப்போ கிரிப்புக்காக உல்லன் த்ரெட் யூஸ் பண்ணி இதில் நான் இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ட்போர்ட் பீசஸ் 2 பக்கமும் ஒட்டலாம். பண்டல் மாதிரி உல்லன் த்ரெட்டை சுற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கம் போட்டு அந்த த்ரெட்டை ஸ்பூனோடு சேர்த்து அப்படியே வந்து ஒட்டிடுங்க. சாரி, பேலட் நைஃபோடு சேர்த்து அப்படியே ஒட்டிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த த்ரெட்டு அப்படியே கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஃபெவிகால் அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போது நம்மளுடைய செகண்ட் பேலட் நைஃபும் ரெடி. ஸோ 2 பேலட் நைஃபும் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது எப்போவுமே ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் பண்ணுறாங்கன்னா கேன்வாஸ் போர்டில் பண்ணுவாங்க, MDF போர்டில் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா கார்ட்போர்ட்லேயே பண்ணுறேன். சரியா? ஸோ இது ஃபுல்லாகவே ஜீரோ காஸ்ட், உங்களுக்கு வந்து செலவே இல்லாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஐடியா. ஸோ இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நான் கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்ககிட்ட கேன்வாஸ் இருந்ததுன்னா நீ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட MDF போர்டு இருந்ததுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, இல்லை திக்கான ஏதாவது பொருள் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை இப்போ ஸ்கல்ப்சர் பெயிண்டிங்காக மிக்ஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலமாவு. கோலமாவில் அரிசி மாவு ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் ஆனதை இப்போ நான் எடுத்திருக்கேன். வெறும் கோலமாவு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது அரிசி மாவு கலக்காமல் அப்போ மட்டும் அந்த வெறும் கோலமாவோட நீங்கள் ஒயிட் சிமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இதில் ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் ஃபெவிகாலும் ஆட் பண்ணி 2த்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் ரெடி. இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த செமி சாலிட் கன்சிஸ்டன்சி. இதுக்கா கடையில் போயிட்டு 2000 3000 4000 கலர் கலராக ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. சரியான இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஸோ பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் ஆட் பண்ணிவிட்டு ப்ளூ கொடுக்கலாம். ப்ளூ, ரெட், yellow, green, ஒயிட், வயலட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் வந்து கொஞ்சம் அப்படியே மைல்டு கலராக இருக்கும். அதனால தான் நானுமே வந்து இந்த மாதிரி லைட் ப்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் கூட ஒயிட் ஆட் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக அந்த பெட்டல்ஸ்லாம் வருதான்னு பார்த்தீங்களா உங்களுக்கே இந்த டெக்ஸ்டர் தெரியும். எவ்வளோ பர்ஃபெக்ட் ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் மாதிரி இது வருது பாருங்கள். ஸோ ரிசல்ட் இஸ் அமேசிங். வி அச்சீவ்ட் இட் அண்ட் வி ஃபினிஷ்ட் இட். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது.
ஸோ லெட்ஸ் பிகின் த ஸ்கல்ப்சர் பெயிண்டிங். எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் எப்பவுமே பண்ணும்போது நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்து வரணும். நான் நடுவுல இருந்து இந்த மாதிரி பண்றேன் இல்லையா, அப்ளை பண்றேன் இல்லையா, அப்படி பண்ணக்கூடாது, தப்பு. ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்வத்துல நான் பண்ணிட்டேன். ஸோ ஐம் சாரி. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் டாப் டு பாட்டம் மாதிரி வர பழகிக்கோங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இத ஃபுல்லா நம்ம அடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒயிட்ட வந்து ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ப்ளூ கலர்ல அந்த பேஸ்ட்ல வந்து நான் கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் லைட் கலரா இதுக்கு குடுக்குறேன். ஸோ தட் அந்த மீடியம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல ஒரு நல்ல ஷேடிங்ல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஓஷன் தீம்ல நீங்க ஏதாவது ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் பண்றதுனா கூட இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் டார்க் ப்ளூ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கோலமாவு வந்து 1 கிலோ வந்து ரூ. 10க்கு விக்கிறாங்க இல்லையா? ஸோ 1/2 கிலோ ரூ. 10க்கு விக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இல்ல 1 கிலோ ரூ. 10 கிடைக்கிற இடத்துல எப்படி இருக்கோ அந்த மாரி வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க அதுல யூஸ் பண்றதே பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம்ஸ் தான் இதுக்கு நீங்க யூஸ் பண்ணவே போறீங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மொத்தமே ரூ. 2 தான் நீங்க வந்து அந்த ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் யூஸ் பண்றீங்க. பிளஸ் இந்த கம்மு பார்த்தீங்கன்னா, ₹60 கம்மு. ஆனா அந்த கம் முழுசா யூஸ் பண்ணல. கொஞ்சம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா, ₹25க்கு நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் வாங்குறோம். ஆனா நம்ம எல்லா பெயிண்ட்டுமே இதுல கொட்டல. பாதி பெயிண்ட் தான் யூஸ் பண்றோம். அப்ப 25 டிவைடட் பை 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படியுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ₹12 12.50 பைசே அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரூ. 12.50 முடிஞ்சிருச்சு. கோலமாவு ரூ. 2. கம்மு ஒரு எவ்வளோ? கம்மு வந்து எவ்வளோ சொன்னேன்? கம்மு வந்து ₹60 அந்த ஃபெவிகால் பெரிய பாட்டில். சின்னது வந்து ₹50 ₹40லயும் இருக்கு. ஸோ செகண்ட் கலரையும் இப்ப நம்ம பண்ணிட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல எதுலயுமே அவ்வளவா காஸ்ட்லியா எந்த ஒரு பொருளுமே நமக்கு கிடையாது. ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவா பண்ணியிருக்கோம். ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் பண்ணும்போது யூ நீட் லாட் ஆஃப் பேஷன்ஸ். உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் அது இந்த மாதிரி நம்ம பண்ணணும். பண்ணி பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்க இவ்ளோ அழகா அதோட டெக்ஸ்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது இந்த கிராஃப்ட் பண்ணும்போது. ஏன்னா, அவ்ளோ ஜாலியா அந்த பெயிண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி பண்றோம் இல்லையா? பண்ணி பண்ணி எடுக்கும்போதே அந்த ஸ்பூன்ல எடுத்து அதாவது இந்த பேலட் நைஃப்ல எடுக்கும்போது, அவ்ளோ ஹேப்பியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ தட் நான் இத ரொம்ப சந்தோஷமா பண்ண ஒரு கிராஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்ளோ சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா காச கொட்டி கடையில போயிட்டு பொருள வாங்கி ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு பதிலா, வீட்ல சிம்பிளா இந்த மாரி ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் பண்ணுங்க. உங்க கிரியேட்டிவிட்டியும் அதிகமா வளரும். காசும் கம்மியா வந்து செலவாகும். உங்க வீட்டையும் நீங்க அழகா டெக்கரேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இத ஒரு நேம் பிளேட் ஐடியாவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இத ஃபுல்லா இந்த மாதிரி அழகா டெக்ஸ்சரா குடுத்துட்டேன். ஆக்சுவலா ஸ்கல்ப்சர் பெயிண்டிங்கோட அ மோட்டோவே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டெக்ஸ்சர் வரணுன்றதுக்காக குடுக்கறது தான். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எல்லோவ நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லைட்டர் ஷேட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. நான் பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணதையே தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கலர் மாத்தி பண்றேன் அப்படின்றதுனால, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா அதிக செலவில்லாம இந்த வேலை முடிஞ்சிடும். இப்ப 2வது பேலட் நைஃப் பண்ணோமே, அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண வேணாமா? ஸோ அது இந்த மாதிரி வந்து நான் வந்து ஸ்கேல்ப் பண்ணி எடுக்கிறதுக்காக எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளவா கிரிப் இல்ல. ஏன்னா வந்து மெல்லிசான பிளாஸ்டிக் இல்லையா? அதனால ரொம்ப வளையுது. ஸோ நான் இத ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மேபி நீங்க வந்து ஸ்கிராப் பண்ணி எடுக்கிறதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ பிரிஃபர் திஸ் வுடன் ஸ்பூன். இந்த வுடன் ஸ்பூன்ல பண்ண பேலட் நைஃப் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ வந்து நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா, அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா? அதோட லைட்டர் ஷேட அப்படியே வந்து உள்ள ஒரு ஃப்ளார் மாதிரி நான் குடுக்குறேன். நான் சொன்ன மாதிரியே இத இன்னும் நான் பொறுமையா பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் மாரி நமக்கு கிடைச்சிடும். நான் கொஞ்சம் அவசரத்துல வந்து எப்படியாவது இந்த வீடியோ பண்ணி இது ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு காட்டிடணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் அவசர அவசரமா பண்றேன். எனக்கு தெரிஞ்சு மெடிடேஷன் பண்றதுக்கு சமமான ஒரு ரிலாக்சேஷன், ஒரு ஸ்லைம நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கிடைக்கிற ரிலாக்சேஷன், இந்த ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது. நான் நினைக்கவே இல்ல இந்த கலர் காம்பினேஷன், இந்த ஃபியூஷன், இந்த அப்ளிகேஷன் இது எல்லாமே அவ்ளோ ஹேப்பியா நல்ல ஜாலியான ப்ராசஸா இந்த கிராஃப்ட் இருந்தது. பேசிட்டே கிரீன் கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கும் லீஃப் ஷேப் இந்த மாதிரி கொண்டு வரோம். இதுல என்னன்னா ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் பண்ணும்போது, அவங்க அந்த பேலட் நைஃப் மட்டும் யூஸ் பண்றது இல்லாம பிரஷ்ஷு, சமயத்துல வந்து நெறைய பொருட்கள யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்சர் வர்றதுக்காக பண்ணுவாங்க. அதனால நம்பளும் பார்த்தீங்கன்னா, இதுல பிரஷ் யூஸ் பண்ணி அங்கங்க பெயிண்ட் பண்றதுக்கு பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா, அழகா நம்ம டெக்ஸ்சரா கொண்டு வரணும். இது எப்படின்னா ஒரே ஸ்ட்ரோக்ல அப்படியே பண்ணிட்டோம்னா ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் வந்துராது. அந்த டெக்ஸ்சர் வரதுக்காக நம்ம 1000 விஷயங்கள் பண்ணணும். அத நெறைய பேர் வீடியோல காட்ட மாட்டாங்க. ஆனா நான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா அது என்னென்ன பண்ணியிருக்கேனோ அது வரைக்கும் காட்டியிருக்கேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பிரஷ் யூஸ் பண்ணி இந்த மாரி லைட்டா நம்ம அந்த எல்லோ கலர நடுவுல குடுத்துட்டோம்னா, அந்த லீஃப்க்கான டெக்ஸ்சர்
டெக்ஸ்டர் அப்படின்றது ரொம்ப க்யூட்டாக நமக்கு கிடச்சிரும். நீங்களே பார்க்குறீங்க இல்லையா? லீஃபாக தெரியுது பாருங்கள் இப்போ எல்லோ கலர் கொடுத்தோன்னே. ஸோ அதனால் ஸ்கல்ப்சர் பெயிண்டிங்கில் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குது. தட்ஸ் ஒய் அதை தனியாக கிளாஸாக எடுக்கும்போது அவ்வளோ நுவான்ஸஸ் சொல்லி தருவாங்க அந்த டெக்ஸ்டர் வர்றதுக்காக. ஸோ நம்மளோட செகண்ட் பேலட்டை எதுக்கு தான் செஞ்சோன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பிரோஜனமாக படட்டும். இந்த மாதிரி இதோ பாருங்கள், இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டால் அந்த லீஃப்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுக்குது. இதுக்காவது நீ உதவு அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு அதை யூஸ் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கான டெக்ஸ்டர் கொடுத்தாச்சு. இப்போ எல்லோ கலரை லைட்டாக பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளார் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த ஃப்ளார் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா மகரந்தம் மட்டும் இப்போ அந்த பாலன் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் கலர் கொடுத்துட்டு அதில் பிளாக் கலர் கொடுக்க போகிறேன். மற்ற எல்லா இடத்துலையுமே க்ரீன் கலர் லைட்டாக அப்படியே வந்து அவுட் சைட் பார்டரில் கொடுக்க போகிறேன். ஸோ மெட்டாலிக் கலர் கொடுத்துட்டு பிளாக் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி ப்ரஷ்ஷே நம்ம வந்து இப்படி டேப் பண்ணி எடுத்தோம்னா க்யூட்டாக இந்த ஃப்ளாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ரீன் கலர் எடுத்து பார்டர் ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டோம்னா இது ஓவர். ஸோ இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்ட போகிறேன். எவ்வளோ க்யூட்டான ஒரு ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் செலவே இல்லாமல் வீட்டில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதாவது செலவே இல்லைன்னா மினிமம் செலவோட பண்ணியிருக்கோம். ரூ. 2000 ரூ. 3000 செலவு பண்ணலை. MDF போர்டெல்லாம் வாங்கி செலவு பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக ஒரு நேம் பிளேட் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு காசை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே பண்ணலாம். நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்லேயே நிறைய DIY கிட் மெத்தட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு DIY பேர்ல், அதாவது முத்து, DIY பெயிண்ட், அதுக்கப்புறமா DIY ப்ரஷ், இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். சிம்பிளாக இந்த ஸ்கல்ப்சர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண பொருட்கள் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையுமே பாருங்கள். ரூ. 160 செலவாச்சா? இல்லவே இல்லை. ஏன்னா கோலமாவில் கொஞ்சம் நம்ம முக்கால்வாசி யூஸ் பண்ணலை, பெயிண்ட்டில் நிறைய யூஸ் பண்ணலை. ஸோ 120 ருபீஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆகும். ஸோ அட் லாஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வி மேட் இட். ஸோ இந்த ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். கூடவே ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சூப்பரான ஐடியாவோட சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.